ஒற்றாடல். ஒற்றும் உரைசான்ற நூலும் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன்கண். நேர்மையும் திறனும் கொண்ட ஒற்றரும் நீதியுரைக்கும் அறநூலும் ஓர் அரசின் கண்களாக கருதப்பட வேண்டும். எல்லார்க்கும் எல்லாம் நிகழ்பவை எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில். நண்பர், பகைவர், நடுநிலையாளர் ஆகிய எல்லாரிடத்திலும் நிகழும் எல்லா நிகழ்வுகளையும் எல்லா காலங்களிலும் ஒற்றரைக் கொண்டு விரைவாக அறிந்து கொள்வது அரசனுக்கு உரிய கடமையாகும். ஒற்றினான் ஒற்றிப் பொருள் தெரியா மன்னவன் கொற்றங் கொளங்கிடந்தது இல். நாட்டு நிலவரத்தை ஒற்றர்களைக் கொண்டு அறிந்து அதன் விளைவுகளை ஆராய்ந்து நடந்திடாத அரசின் கொற்றம் தலைந்திட வழியே இல்லை. வினை செய்வார் தம் சுற்றம் வேண்டாதார் என்றாங்கு அனைவரையும் ஆராய்வது ஒற்று. தம்முடைய தொழிலை செய்கின்றவர் தம் சுற்றத்தார் தம் பகைவர் என்று கூறப்படும் எல்லாரையும் ஆராய்வதே ஒரு சிறந்த ஒற்றரின் தொழிலாகும். கடா உருவொடு கண்ணஞ்சாது யாண்டும் உகா அமைவல்லதே ஒற்று. ஐயுற முடியாத உருவத்தோடு பார்த்தவருடைய கண்பார்வைக்கு அஞ்சாமல் எவ்விடத்திலும் மனதிலுள்ளதை வெளிப்படுத்தாமல் இருக்க வல்லவனே சிறந்த ஒற்றனாவான். துறந்தார் படிவத்தராகி இறந்த ஆராய்ந்து என் செய்யினும் சோர்விலது ஒற்று. ஆராய்ந்திட வந்த நிகழ்வில் தொடர்பு அற்றவரைப் போல காட்டிக்கொண்டு அதனை தீர ஆராய்ந்து அதில் எத்துணை துன்பம் வரினும் தாங்கிக் கொண்டு தம்மை யாரென்று வெளிப்படுத்திக் கொள்ளாதவரே சிறந்த ஒற்றர். மறந்தவை கேட்க வற்றாகி அறிந்தவை ஐயப்பாடு இல்லதே ஒற்று. மற்றவர்கள் மறைவாக கூடிச் செய்யும் காரியங்களை அவர்களுடன் இருப்பவர் வாயிலாக கேட்டறிந்து அவற்றின் உண்மையை தெளிவாக தெரிந்து கொள்வதே உளவறியும் திறனாகும். ஒற்றொற்றித் தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக் கொளல். ஓர் ஒற்றன் மறைந்து கேட்டு தெரிவித்த செய்தியையும் மற்றோர் ஒற்றனால் கேட்டு வரச் செய்து ஒப்புமை கண்டபின் உண்மை என்று கொள்ள வேண்டும். ஒற்றெற்றுணராமை ஆள்க உடன்மூவர் சொற்றொற்க தேறப்படும். ஓர் ஒற்றனை மற்றோர் ஒற்றன் அறியாதபடி ஆள வேண்டும். அவ்வாறு ஆளப்பட்ட ஒற்றர் மூவரின் சொல் ஒத்திருந்தால் அவை உண்மை என தெளியப்படும். சிறப்பரிய ஒற்றின்கண் செய்யற்க செய்யின் புறப்படுத்தான் ஆகும் மறை. ஓர் ஒற்றரின் திறனை வியந்து பிறர் அறிய சிறப்பு செய்தால் ஒளிவு மறைவாக இருக்க வேண்டிய செய்தியை வெளிப்படுத்தியதைப் போல் ஆகிவிடும்.